முதற்றே உலகு. வணக்கம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் மார்ச் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் MP அக்கவுண்டிங் மற்றும் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியான் அவர்கள். எனவே இப்பொழுது டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 13 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. ஒஃபிஷியல் அதிகாரபூர்வமாக நாங்கள் ஸ்ப்ரிங்குள் நுழைந்து விட்டோம். எனவே கடந்த சில நாட்களாக நல்லதொரு மிதமான காலையை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். வரைக்கும் ஓகே தான் இருக்குது. ஆனால் சில வேளைகளில் இன்றைய நள்ளிரவை தாண்டிய பொழுதுகளில் மழை பொழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ கூட ஆரம்பமாகலாம். அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதையும் குறிப்பாக இன்றைய வானிலை அறிக்கையில் அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எனவே இன்றைய நிகழ்ச்சியில், இன்றைய குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன விஷயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் என்று மேலோட்டமாக பார்த்து வரலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் முக்கியமான விஷயம் ஒன்றாரினுடைய மாகாண வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அது பற்றி நிதியமைச்சர் பீட்டர் பெத்லன்ஃபால்வி அவர்கள் வழங்குகின்ற தகவல்கள் உங்களுக்காக இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்தும் அதற்கான மேலதிக தகவல்களும் உங்களுக்காக இருக்கின்றன. அதே நேரம் கெனடிய வளம் பகுதியில் இன்றைய வீட்டுச் சந்தையின் நிலை என்ன, அது பற்றிய விஷயம் பற்றி ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள் வழங்குகின்ற தகவல்கள் இருக்கின்றன. அதோடு கலையரங்கம் பகுதியில் ஷகானா கிரிதரன் அவர்கள் வழங்குகின்ற ஒரு நடனம் உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் வழமை போல கெனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் அங்கங்கே சிறிய தகவல்களும் உங்களுக்காக இருக்கின்றன. எனவே நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் த அவர் பகுதிக்குள் செல்கின்றோம். அந்த வகையில் ஒன்றாரினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அனைவரும் பெரிதும் எதிர்பார்த்த ஒரு விடயம் என்று சொல்லலாம். காரணம், கடந்த வருடம் COVID-19 காரணமாக என்னென்ன பாதிப்புகள் நிகழ்ந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த வரவு செலவு திட்டத்தை எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்று நிறைய பேர் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுக்கு அந்த வகையில் இன்றைய தினம் அதுக்கான அறிவித்தல்களும் சமர்ப்பிப்பும் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த ஃபோர்ட் அரசாங்கம் அதனால் அதிகரித்த சுகாதார செலவினங்கள் மற்றும் வணிகங்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான மானியங்கள் என்று பல விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த வருடத்துக்கான நிதி பற்றாக்குறையாக கிட்டத்தட்ட $33.1 பில்லியன் கணிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டுக்கான நிதி பற்றாக்குறையாக $38.5 பில்லியன் கணிக்கப்பட்டிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த COVID-19 இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த வகையில் இது பல விடயங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கும், ஒரு பெரும்பான்மையானு சொல்லலாம், அவர்களுக்காக சில சலுகைகளும் இது பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது இது பற்றி நிதியமைச்சர் பீட்டர் பெத்லன்ஃபால்வி அவர்கள் வழங்குகின்ற தகவல்கள் உங்களுக்காக. As the pandemic has continued to unfold, people have been very clear that they expect us to focus on two vital priorities. First and foremost, they expect us to protect people's health. And second, they expect us to protect our economy. That is exactly what this budget does. Ontario's total response to COVID-19 is now $51 billion. Ontario's focus since
March 2020 has been to do whatever it takes to keep the people of Ontario safe. The 2021 budget brings the total government investment to protect people's health to $16.3 billion. And here are some of the highlights. It starts with $1 billion of investment in vaccines. This is our top priority, full stop. While vaccines are rolling out, our government is making new investments to ramp up testing and accelerating our long-standing work to build, expand, and improve hospitals across the province over the next 10 years. What happened in long-term care homes during the pandemic exposed a tragedy that has been decades in the making. I think that we can all agree that the tragedy was a result of years of neglect and underfunding in long-term care. The inaction stops with us. To protect our loved ones in long-term care from the deadly COVID-19 virus, our government is making further investments to prevent the spread of the virus, build new beds across the province, increase quality of care by ensuring residents receive an average of 4 hours of direct care per day, and accelerate the training of personal support workers, or PSWs. The second pillar in our plan builds on this significant support for families, workers, and employers in all of Ontario. 2021 budget brings the total government investment to protect Ontario's economy to $23.3 billion. Now, our government is making childcare more accessible and affordable through direct and meaningful relief that puts more money in the pockets of parents and provides parents with flexibility. We are creating jobs in skilled trades while helping workers explore opportunities in a new industry with the proposed Ontario Jobs Training Tax Credit for 2021. And in January, this past January, to help small businesses face additional expenses and more pressure, we announced the Ontario Small Business Support Grant for employers affected by the province-wide shutdown. And today, we're announcing a second payment of the Ontario Small Business Support Grant, along with the new Ontario Tourism and Hospitality Small Business Support Grant, targeted specifically at some of the hardest-hit businesses, including hotels, overnight summer camps, and amusement parks. As the Minister of Finance and as the President of the Treasury Board, my job is to ensure we make every resource available to win the battle against the virus. And we have. The Ontario government is projecting to spend $173 billion in 2021-22. When you consider that the government spent $148.8 billion in 2018-2019, it is clear that we have spared no expense to defeat COVID-19. Of course, as it has for governments around the world, this spending has resulted in record deficits. We project the deficit will be $33.1 billion in 2021-22. And while this level of debt is neither sustainable nor desirable forever, I am absolutely, unequivocally convinced it is necessary to get through the pandemic and to recover stronger. டொரண்டோ நேரம் 9 மணி 9 நிமிடம் நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியரன். எனவே நிதியமைச்சர் வழங்கிய தகவல்கள் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்துக்கான செலவுகள் மற்றும் செலவினங்கள் பற்றி கூறியிருந்தார். அதே நேரம் குறிப்பாக எதிர்வரும் காலங்களில் ஒதுக்கப்பட இருக்கின்ற நிதிகள் பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த சுகாதாரத்துக்கான செலவு அதிக அளவு ஒதுக்கப்பட்டது. இனிமேலும் இந்த சுகாதாரத்துக்கான இந்த காரணம் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் காரணமாக இன்னும் மேலதிக நிதிகள் இந்த சுகாதாரத்துக்காக அதிக அளவு ஒதுக்கப்பட இருக்கின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் பெற்றோர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற நிதிகள் பற்றியும் கூறினார். அதாவது சைல்ட் கேர் பெனிஃபிட் மற்றும் சைல்ட் பெனிஃபிட் பற்றியும் பேசியிருந்தார். குறிப்பாக $400 per child, ஒரு குழந்தைக்கு $400 என்ற வகையில் வழங்கப்பட இருக்கின்றன. ஸ்பெஷல் நீட் சிறுவர்களுக்கு $500 வரைக்கும் வழங்கப்பட இருக்கின்றன. அது குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை பொறுத்தும் அது அமையக்கூடாதும். அதே நேரம் இந்த COVID-19 பாதிக்கப்பட்ட சிறு வணிகங்கள், பெருவணிகங்கள் உட்பட சிறு வணிகங்களுக்கும் பெருமளவு உதவி வழங்கக்கூடியதாக இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் 1,20,000 சிறு வணிகங்களுக்கு மொத்தமாக நிதி வழங்கப்பட இருக்கின்றன. இது இரண்டாவது பேமெண்ட், செகண்ட் பேமெண்ட்டாக வழங்கப்பட இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கடந்த டிசம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதிலும்
$10,000 தொடக்கம் $20,000 வரை அவர்கள் வந்து வணிகங்களுக்கு ஏற்ற வகையில் வந்து அது வழங்கப்படவும் இருக்கின்றன. அதே நேரம் வந்து ஸ்கூல் புதிதாக அமைக்கப்படுகின்ற ஸ்கூல் மற்றும் அதில் நடக்கின்ற சீர்திருத்த வேலைகள் மற்றும் புதிதாக அமைக்கக்கூடிய அந்த பாடசாலைகளுக்காக கிட்டத்தட்ட $14 மில்லியன் வரை ஒதுக்கப்படும் என்றும் இங்கே கூறப்படுகின்றது. அதே நேரம் ஜாப் ட்ரைனிங், புதிய வேலை வாய்ப்புகள் தொடர்பாகவும் அதுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பல விஷயங்களுக்கு வந்து அவர் நிதி ஒதுக்கப்பட்டதை வந்து கூறியிருந்தார். அடுத்ததாக இது பற்றி இன்னும் மேலும் விரிவாக நாங்கள் பார்ப்பதற்காக நிதியமைச்சரின் மாகாண சபை உதவியாளர் ஸ்டான் சோ அவர்கள் வழங்குகின்ற ஒரு பகுதி உங்களுக்காக இப்பொழுது. அனைவருக்கும் வணக்கம். ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய 2021 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் மாகாண சபையிலே சமர்ப்பிக்கப்பட்டது. கோவிட் பெருந்தொற்றின் மத்தியிலே மிக முக்கியமான ஒரு வரவு செலவு திட்டமாக இன்றைய வரவு செலவு திட்டம் பார்க்கப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட வேண்டிய வரவு செலவு திட்டம் இந்த கோவிட் பெருந்தொற்று காரணமாக முதல்வர் டக்ஃபோர்ட் அந்த வரவு செலவு திட்டத்தை பிற்போட்டிருந்தார். அந்த வகையிலே புதிய நிதி அமைச்சரினால் இன்றைய வரவு செலவு திட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த வரவு செலவு திட்டத்திலே என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து எங்களோடு பேசுவதற்காக ஒன்டாரியோ மாகாண நிதி அமைச்சரின் மாகாண சபை உதவியாளரும் விலோடேல் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினருமான ஸ்டான் சோ இணைந்து கொள்கிறார். அவரோடு நாங்கள் பேசுவோம். Thank you for taking the time out today. Thank you so much for having me, and vanakkam to all your viewers. You are probably the second most busiest person today, being the assistant or the parliamentary assistant to the Minister of Finance. So we do appreciate your time. For our viewers, if you would take us through the important announcement that are part of today's budget that was tabled by the Minister of Finance. Sure. Thank you, Lankafas, and thank you to your viewers. I know COVID-19 has been incredibly difficult for all of us here in our province, and so today's budget was our third version in our $51 billion action plan in response to the pandemic. We can see light at the end of the tunnel, but the focus of this budget remain protecting the health and safety of the people in this province, as well as protecting our jobs and economy. And so some of the highlights include $16.3 billion for our healthcare system, including $1 billion for vaccinations to get those needles into people's arms, $5.1 billion for hospital capacity, as well as to address the surgical backlog that we have, $4.9 billion to make sure we deliver on the 4 hours of daily care for every single long-term care resident in the province of Ontario, and we doubled the small business support grant. I know many in the Tamil community are in small business, and we're doubling that grant between $10,000 and $20,000, just to name a few. But we've made it clear, Lankathas, that today's budget will finish the fight we started a year ago. There was an important announcement in regards to childcare for parents who have children up to the age of 12. If you would give us a little bit more information on that as well. Sure. It's a very important measure, and it's from, to be clear, 0 to 12 years old. And if you have a child in that age bracket, you will receive as a parent $400 per child, $500 per child if with special needs. And so this is the third iteration of the program. And so if you've got a family of two kids at home, that means you will have access $1,600 in direct supports from our government. Understanding COVID-19 has been very hard on parents, but it doesn't stop there. We've also increased the care tax credit program so that now parents will be eligible for up to 90% of childcare expenses through this tax credit. And it's a flexible program. So whether you are getting childcare from your local daycare, from your babysitter, from your day camps, those programs will be eligible for those expenses. And we're also creating 30,000 additional childcare spaces in the province, understanding how hard this has been on moms and dads. Obviously, the deficit would be in place, or there would be a deficit until 2029. That is going to leave a huge impact into the whole economy. How does the Ford government, look to close that gap going forward? I know there will be at least one election before that, but where are your plans? What are your thoughts in regards to that?
I appreciate that question. It's a hugely important one, Lankafas, and really for me, politics doesn't weigh into this decision because right now is absolutely the time to spend when the people you serve need you the most. And I want to remind your viewers that when we first came into government for the first 2.5 years, during good economic times, our government exercised great prudence and brought the planned deficit of $15 billion down in half. And so that is why we're able to adapt so quickly. That is why we're able to direct record funds to make sure we support the health and safety of the people of this province, because you cannot have a healthy economy without healthy people. And you're right, the deficit figures are big, but we are confident that we can bet on the people of this province, because some people say that you can only return to balance by cutting programs and services, or others say you can only do that by raising taxes. But we believe that's a false choice. I think by betting on the people of this province, we're going to return to the conditions we had before the pandemic of economic success. Ontario is going to be the economic engine of our country, and we're going to rely on people, the job creators, to bring us back to that prosperity, and we're confident we're going to get there. Thank you for your time. Obviously, this is a huge budget. Having missed one last year in March and going through 1 year of pandemic, this is going to be huge, and this is going to either make or break us, and hopefully it will make us. Thank you for your time. Thank you for joining us, and hopefully we'll speak to you again in regards to budget or other issues related to Ontario. Thanks for your time today. Nandi, thank you so much, Lana Kafas. Appreciate it. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran. MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran. Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். டொரண்டோ இப்பொழுது 9:17 குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். எனவே நீதி அமைச்சரின் மாகாண சபை உதவியாளர் ஸ்டான் ஷோ அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டு பார்த்தோம். அதுவும் குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்தில் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்கள் மற்றும் அந்த பெனிஃபிட்ஸ் அதை பற்றி தான் அதிக அளவு கூறியிருந்தார். எனவே மறுபடியும் ஒரு முறை சொல்லிவிடலாம். இந்த சைல்டு பெனிஃபிட் வந்து ஒரு குழந்தைக்கு $400 வீதமும், ஸ்பெஷல் நீட் சிறுவர்களுக்கு $500 வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் சிறுவணியர்களுக்கு, அதான் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் நிறைய சிறுவணியர் வணிக வச்சிருப்பவர்கள் வந்து இதில் பாதிப்படைந்தது என்பது அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே அவர்களுக்கும் ஒரு கொடுப்பனவாக இது அமைந்திருக்கு என்று சொல்லலாம். $10,000 தொடக்கம் $20,000 வரை வழங்கப்பட இருக்கின்றன அவர்களது வணிகத்துக்கு ஏற்ப வகையில். அதே நேரம் பாடசாலைகள் மற்றும் குறிப்பாக டூரிசம் இதில் கூட பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வருடங்களில் பாதிப்படைந்த இன்னொரு துறை வந்து இந்த சுற்றுலாத்துறை. இதனால் தெரியும் நிறைய பேருக்கு என்ன பாதிப்பு, இதனால் அந்த சுற்றுலாத்துறை எவ்வளவு பாதிப்படைந்தது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே அதற்கும் பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முன் இன்னொரு விஷயம், இந்த ஃபேஸ் 2 நிறைய நாட்களாக எல்லாரும் எதிர்பார்த்த இந்த ஃபேஸ் 2 அதனுடைய வயதில்லை மற்றும் யாரெல்லாம் இதனை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவித்தல் வந்து இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஃபேஸ் 1 இப்பொழுது சற்சமயம் இருந்து கொடுக்கின்றோம். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு ஏப்ரல் மாதம் மட்டில் வந்து இதனுடைய இந்த ஃபேஸ் 2 ஆரம்பிக்கப்படுகின்றது. யாரெல்லாம் இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், அதாவது முதலில் சொன்னது போல எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் தான் இதில் பெரும்பங்கு வகிக்கின்றார்கள். இதுக்கு ஃபேஸ் 1 வந்து முதல் சொன்ன போல ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் அவர்கள் மற்றும் லாங் டேர்ம் கேர் ஹோம் அங்கு இருப்பவர்கள் அவர்களுக்கான வளங்களாக இந்த ஃபேஸ் 1 அமைந்தது. ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லலாம். அவர்கள் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஃபார்மசிஸ்டாக இருக்கட்டும் மற்றும் நிறைய பேர் வந்து குறை சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பீப்புள், அதிலிருந்து செய்ய முடியாதவர்கள், வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியாதவர்கள் அவர்களை உள்ளடக்கூடியதாக இருக்கும். மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் மற்றும் தொடர்பாளர் துறை, கம்யூனிகேஷன் துறையில் வேலை செய்பவர்கள், ஃபியூனரல் ஹோம்ஸ், கிரிமட்டோரியம் ஒர்க்கர்ஸ் மற்றும் இது சம்பந்தப்பட்ட பல எசென்ஷியல் ஒர்க்கர்ஸுக்கு தான் இது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் வயதிலை பொறுத்த வரைக்கும் முன்னுரிமை வழங்கப்படுவது 60லிருந்து 79 வயதுடையவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட இருக்கின்றது. அதிலும் இந்த ஹை ரிஸ்க் ஏரியாவில், அந்த ஹாட்ஸ்பாட்னு சொல்லக்கூடிய ஹை ரிஸ்க் ஏரியாவில் இருப்பவர்களுக்கும் உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனையானவர்களுக்கு அவர்களையும் சரியான வகையில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் அந்த வகையில் வழங்கப்படக்கூடியதாகவும் இருக்கும் இந்த ஃபேஸ் 2 என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த ஃபேஸ் 3 பற்றி பார்க்கும்போது கிட்டத்தட்ட
ஜூலை மாத அளவில் தான் ஃபேஸ் 3 ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த ஃபேஸ் 2 ஏப்ரலிலிருந்து ஜூலை வரைக்கும் வழங்கப்பட இருக்கின்றது. முடிந்த வரைக்கும் குறிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் என்ற விஷயம் வந்து முடிந்தவரை எல்லாருக்கும் போட்டு அதுக்கு பிறகு தான் இந்த செகண்ட் ஷாட்ஸ் பற்றிய விவரங்களை வந்து அறிய தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முடிந்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டை வந்து இருப்பவர்கள் அனைவருக்கும் விநியோகித்துவிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த செகண்ட் ஷாட் பற்றி அவர்கள் அறிவிப்பார்கள். எவ்வளவு கால இடைவெளியில் இந்த செகண்ட் ஷாட் இரண்டாவது அந்த ஷாட்டை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதும். எனவே இந்த ஃபேஸ் 3 பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 3 வந்து 59 வயதுக்கு உட்பட்டவர்கள், அது குறைந்த வயதவர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து இந்த ஃபேஸ் 3 அமையும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே பார்க்கலாம். AstraZeneca இப்பொழுது துரிதமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு முதல் அவை அனைத்தும் வழங்கப்பட்டு முடிந்துவிடும். கிட்டத்தட்ட கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேற்பட்ட வேக்சின் வந்து வழங்கப்பட்டு முடிந்தது என்பதும் இப்பொழுது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே பார்க்கலாம் இந்த ஏப்ரலில் இந்த ஃபேஸ் 2 எந்த ஒரு வகையில் வந்து இந்த வேக்சின் வழங்குதலில் வந்து என்னது மாற்றத்தை ஏற்படுது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக இப்பொழுது இந்த 3வது அலை அதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் பெருமளவு இருக்கின்றன. அது ஏற்கனவே வந்து இந்த 2 அலைகளை விட இந்த 3வது அலை இன்னும் வீரியமாக இருக்கும் என்றும் மருத்துவர்களால் வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே அடுத்ததாக நாங்கள் கனடிய வளம் பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். கனடிய வளம் பகுதியில் இன்றைய நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் இன்றைய வீட்டு சந்தையின் நிலை என்ன என்பதை பற்றி தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த COVID-19 பாதிப்படையாத ஒரே துறைன்னு சொல்ல போனால் நிச்சயமாக இந்த வீடு விற்பனை மற்றும் வாங்குதல் இந்த வணிகத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இது பற்றி விரிவாக உங்களுக்கு வழங்குவதற்காக ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு கனேடிய வளம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய கனேடிய வளம் பகுதியில் எங்களோடு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். மீண்டும் வணக்கம் செல்வா வெற்றிவேல் அவர்களே. வணக்கம் சுதாகரன். மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். தெரியும் இந்த மார்ச் மாதம் என்பது மிகவும் ஒரு நிறைய பணி உங்களுக்கு இருக்கும். ஒரு பக்கம் வருமான வரி, இன்னொரு பக்கம் வீட்டு சந்தை இன்னும் அதிகரித்தே சென்று கொண்டிருக்கிறது. இந்த கோவிட் காலத்தில் பாதிக்கப்படாத ஒரே மார்க்கெட்டாக இந்த ஹவுசிங் மார்க்கெட் இருந்து வருகிறது. அந்த வகையில் என்னிடம் 3 கேள்விகள் உங்களிடம் இன்று கேட்கப் போகிறேன். ஒன்று, 2020 பிப்ரவரி மாதத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது 2021 கடந்த பிப்ரவரி மாதம் எவ்வாறு இருக்கிறது வீட்டு சந்தை? சுதாகரன், அதிசயமான உண்மை. ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எல்லோரும் எதிர்பார்த்தது பேண்டமிக் ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லா மார்க்கெட்டும் குறையும். ஆனால் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ரைட் ஆப்போசிட்டா போய்கின்றது பார்க்கக்கூடியா இருக்கு. ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் கனடா, பேங்க் ஆஃப் கனடா, சிபிஆர்பி, ஈவன் கிரியா எல்லாருமே வெரி ஷாக்கிங் நியூஸா தான் காட்சி கொண்டிருக்கு. நம்ம ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இவ்வளவுக்கு கூடினத்தை. ஈவன் CMSCH என்றது கனடாவுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குற டிபார்ட்மெண்ட். CMSCH எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு மோர்கேஜ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்று. ஆனா ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு ரியல் எஸ்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குற டிபார்ட்மெண்டே CMSCH தான். எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கிறது ரியல் எஸ்டேட் மார்க்கெட் லாஸ்ட் 12 monthsல இப்படி பூம் பண்ணது. அதுவும் ரியல் எஸ்டேட்ன்றது யூனிக்கா பார்ப்போம். மார்க்கெட் இஸ் எவ்ரி பாக்கெட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். நாங்கள் பேசிக்கா எங்களை டொரண்டோ சுத்தி பார்த்தோம்னா டொரண்டோவிலேயே எட்டோபிகோ, டொரண்டோ, ஈஸ்ட் யார்க் பார்த்து அவுட்ஸ் ஆஃப் டொரண்டோல டியூரம் ரீஜன், யோர்க் ரீஜன் பார்க்கலாம். இதுல எல்லாத்தையும் விட கூடினதாக நான் பார்க்கிறது டியூரம், ஏஜெக்ஸ் ஏரியா, டியூரம் ஏரியா லாஸ்ட் பிப்ரவரிக்கு இந்த பிப்ரவரியில 30.1% இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது இது ஒரு எக்ஸ்ட்ரீம் growth. டொரண்டோ ரீஜனை பொறுத்தளவுல டொரண்டோ ரீஜன் நாங்கள் ஓவராலா மைக்ரோ மார்க்கெட்டா பார்க்காம டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்லையும் சேர்த்து பார்க்கிறோம். அதாவது டவுன் ஹவுசஸ், செமி ஹவுசஸ் பார்க்காம நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு 16.1%க்கு மேல ரியல் எஸ்டேட் பிரைசஸ் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க கேட்டீங்களா எவ்வளவு ஹார்ட் இன்க்ரீஸ் பண்ணுது? பேங்க்ஸ்ல இருக்கிற அனாலிசிஸ் டிபார்ட்மெண்டே டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தந்து கொண்டிருக்கணும் ரிக்வெஷனோட. ஆனா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, brokerage எக்ஸ்பீரியன்ஸ்ல I have over 600 agents and we are closing many transactions a month. Market still is going up. இதுல நீங்க குறிப்பிட்ட சில இடங்களை சொன்னீங்க, டொரண்டோ, டூரம், யோக், இந்த மாதிரி. ஒரு சிலருக்கு ரியல் எஸ்டேட் எடுத்துக்கொண்டா சில பேர் சொல்லிவிடும் வந்து கனடாவை பொறுத்த வரைக்கும் டொரண்டோ மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியால வான்கூவர் இப்படி ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லாம் விலை அதிகமாக இருக்கிறது. ஏனைய இடங்கள்ல வந்து அப்படி இல்லை. இந்த இடங்கள்ல வந்து கூட மக்கள் தொகை இருக்கிறதாலையும்
கூட வேலை வாய்ப்பு இருப்பதனாலையும் இது ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா நீங்க இந்த கடந்த ஒரு வருஷம் நீங்க சொன்னீங்க இன்னுமே மிகவும் உயர்ந்த இடத்திலேயே இருக்கிறது இந்த மார்க்கெட் என்று. ஆகவே வேறு ஏரியா, அதாவது தனியாக டொரண்டோ, வான்கூவரை தவிர கனடால வேற பல இடங்களை பார்க்கின்ற போது அதுவும் இப்படித்தான் இருக்கா? நிச்சயமாக சுதாகரன், என்னென்னா டொரண்டோவை நாங்கள் பார்க்குறோம் ஃபைனான்சியல், கனடாண்டிய ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரியாக பார்க்குறோம் டொரண்டோவை. ஃபைனான்சியல் மற்றது வான்கூவரை வெதர் பேஸ்ட் பிளஸ் மேனுஃபேக்சரிங், சாரி மைனிங்ல. ஆனால் இந்த பூம் தனியாக வான்கூவர் டொரண்டோ மாத்திரமண்டி இல்லை, மற்ற ஏரியாக்களையுமே கூடி இருக்கு. ஈவன் பிரிட்டிஷ் கொலம்பியா, சாரி வேற பல ஏரியாக்களையுமே கூட 50% ஜம்ப் பண்ணது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈவன் மொன்ட்ரியல் மார்க்கெட் கூட மிகவும் கூடியிருக்கிறது இந்த முறை. பரவலாக எல்லா இடமுமே ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கூட்டத்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறோம். டொரண்டோ அண்ட் வான்கூவர் எஸ் எக்ஸெப்ஷன், ஆல்வேஸ் எக்ஸெப்ஷன். எல்லா இடமும் 20% போனா டொரண்டோ அண்ட் வான்கூவர் 30% போற மாதிரி இருக்கிறது. இந்த முறை எல்லா மாகாணங்கள்லயுமே ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பூம் பண்ணதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட தமிழ் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வான்கூவர், ஆல்பர்டா, மான்ட்ரியால், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே பரவலாக முதலீடு செய்து வருகின்றார்கள். தற்சமயம் எனக்கு அல்லது என்ன போல இருக்கிறவைக்கு வீடு வாங்குறவைக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப வீடு வாங்குறதுக்கு சரியான காலமா? அது சரியான காலமா இருந்தா எந்த மாதிரியான வீடுகள், குறிப்பாக நான் ஏன் கேட்கிறேன்டா, சிலர் தனி சிங்கிள் வீடு வேணும்னு சொல்லி, சிலர் டிட்டாச் வேணும், சிலர் செமி டிட்டாச் வேணும், டவுன் ஹவுஸ் வேணும், இல்ல இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு கொண்டோல இன்வெஸ்ட் பண்ண போறோம் என்று சொல்லிடணும். ஆகவே இப்போ ஒருவர் காசை முதலீடு செய்யணும், ஏதாவது வீடு ஒன்று வாங்கி செய்ய வேணும்னா நீங்க எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? எந்த நிலவரம் நன்றாக இருக்கிறது? நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாய் செமினார் செய்வோம். அதுலயே நாங்கள் சொல்றது, கனடாவில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். கொண்டோ டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல், டவுன் ஹவுஸ் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல், டிட்டாச் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கு டிட்டாச் லைஃப் ஸ்டைலே காணாது. பில்டர் ஹவுஸ்ல பக்கத்தில் வீடு இருக்குன்னு போட்டு ஒரு 1 acre lot 2 acres lot வாங்கி போகிற லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. கனடாவில் ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட் கனடாவில் சிவிலைஸ் கண்ட்ரி. ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட் தனி எக்கனாமிக் ப்ராடக்ட் மாத்திரமே இல்லை, நியூவா இமிகிரண்ட் வரைக்கும் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டதுக்காக பார்ப்போம். அதுக்கு பிறகு ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட் ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராடக்டா மாறிக்கிட்டு போயிருது. முதலாவது உங்களை கேள்வியில இப்போ ஒரு வீடு வாங்குவதாக இருந்தால், இப்ப ரெண்டுக்கு இருக்கிறவர் வீடு வாங்குவதா இருந்தால் எதையும் வாங்கலாம். சுதாரணம் அதுக்கு நாங்கள் டைம் பார்க்கறோம். ஏன்னா ரெண்ட் பே பண்ணி கொண்டு இருக்கிறவருக்கு மார்க்கெட்ல வர பேப்பர் பிரைஸ்ல வர அப் அண்ட் டவுன் பெருசாக பாதிக்க போறோம் இல்லை. ஆனா இன்வெஸ்டராக இருந்தால் எந்த ப்ராடக்ட்ல பெட்டர்னு பார்க்க, லோவரா இருக்கிற ப்ராடக்ட் டவுன் ஹவுசஸ், செமி ஹவுசஸ்ல வர பூம் ஹையா இருக்கும். மிக ப்ராடக்டை விட, ஏன்னா மார்க்கெட் ஈஸியா இருக்கும், எல்லாருக்கும் வாங்குறது அஃபோர்டபிலிட்டிஸ் இருக்குது. எந்த ஏரியான்னு கேட்டீங்க, எந்த ஏரியான்னு கேட்க சுதாரணம் நாங்கள் பார்க்குற அனாலிசிஸே எங்க டெவலப்மெண்ட் நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு டைம்ல நான் 95 ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஐ கேன் சே அரௌண்ட் 2010-12 மட்டுக்கும் ஒஷாவா ஏரியான்றது ஒரு வெரி லோ எண்ட் ஏரியாவா தான் இருந்தது. மார்க்கெட்ல சேஞ்சஸே இல்லாம இருந்தது. ஆனா ஹைவே 407 போட்ட உடனே அந்த ஏரியா ஈஸியா பூம் பண்ணிச்சு. இன்றைக்கு ஒஷாவா மார்க்கெட் ரியலி கிரேசி மார்க்கெட், ஒஷாவா மார்க்கெட். அதே மாதிரி பார்க்க நான் எதிர்பார்க்கிறேன் 427 நார்த் எக்ஸ்டென்ஷன் நடந்து இருக்கு, ஹைவே எக்ஸ்டென்ஷன். 427 நார்த்ல அந்த ஹைவே எக்ஸ்டென்ஷன்ல வர ஏரியாக்கள் நிச்சயமாக வர வேண்டியது வரத்தான் வேணும். அதுல வேற அந்த மார்க்கெட் பூம் பண்ண வரது சான்சஸ் இல்ல. In other way around, for example, Mississauga always market is a hot market, is a very nice place. ஆனா அதுல ஆக்களோட எஃபோர்ட் பண்ணிடலாம் இருக்கு. என்ன அப்படின்னா ஆக்கள் சவுத்துக்கு QW ரோட்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கணும், சவுத்துக்கு போய் கொண்டிருக்கணும். இன்றைக்கு ஸ்டோனி கிரீக் இப்போ லாஸ்ட் 3 yearsல ஸ்டோனி கிரீக் பூம் ஒரு மற்ற ஏரியாக்களை விட கூடி இருக்கு. ஸ்டோனி கிரீக்ன்றது ஹாமில்டனோட சேர்ந்த அந்த ஏரியா. வீலேண்ட், ஃப்ரூட்லேண்ட், ஸ்டோனி கிரீக், அப்படியே கீழே போய் சென்ட் கேதரின், அப்படி நைக்ரா ஃபோர்ஸ் ஒரு டெவலப்பர் ஸ்டார்ட் பண்றாரு. நைக்ரா ஃபோர்ஸ் ஸ்டாண்டி ரோட்ல 2 weeks ago வந்திருக்கணும். அதோட பிரைஸ் ஈக்குவலா இருக்குது டொரண்டோ பிரைஸுக்கு. இந்த பாக்குற மாதிரிக்கு QW சவுத்ல ஒரு ஆள் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுவாரா இருந்தா, இல்லாட்டி பிசினஸ் ஆள் எடுக்கிற அபார்ட்மெண்ட் எடுக்கிற ஆள் வாங்குவாரா இருந்தா, அந்த மார்க்கெட் definitely is going to be go higher. இது எங்கட prediction based on the construction and the development of the city development. நன்றி. மிகவும் சுருக்கமாக நாங்கள் பல விடயங்களை தற்சமயம் பேசியிருக்கின்றோம். இப்பொழுது கரண்டாக, அதாவது தற்பொழுது தற்சமயம் இருக்கின்ற வீட்டு சந்தை எவ்வாறு இருக்கிறது, இதிலே கூடுதலாக முதலீடு செய்தால் பலனை பெற்றுக்கொள்ளலாம், இவ்வாறு பல விடயங்கள். இதெல்லாமே ஒரு நீங்க சொன்ன மாதிரி அதிசயம் போலத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே எப்பொழுதும் என்னவும் நடைபெறலாம். ஆகவே
பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி உங்களுடைய தகவலுக்கும் நேரத்துக்கும் செல்வா வெற்றிவேல் அவர்களே. நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம் சுதாகரன். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:31 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியாரன் அவர்கள். எனவே ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் செல்வா வெற்றிவேல் அவர்கள் வழங்கிய அந்த வீட்டு சந்தை நிலவரம் பற்றி அவர் கூறியிருந்தார். எனவே தற்போது நிலைமையின்படி வீடு வாங்குவதற்கும் சரி விற்பதற்கும் சரி, குறிப்பாக இந்த வீடு விற்பனை அதிக அளவில் செல்கின்றது சொல்லலாம். அதனுடைய விலையும் சொல்லக்கூடிய அளவில் அதிகமாக சென்றாலும் கூட முதலீட்டு என்ற வகையில் அதை நீங்கள் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் என்ற வகையில் பயன்படுத்தும் போது அந்த வீடு வாங்குவதில் மிகவும் பலனளிக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். மற்றும் இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் அவர்களை ரியல்டர்ஸை சூஸ் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். சில பேர் தெரிஞ்சவர்கள், நண்பர்கள் என்ற காரணத்துக்காக அந்த ஏஜென்ட்ஸை சூஸ் பண்ணுவார்கள். பட் இருந்தாலும் முடிந்தவரை நீங்கள் எப்படி எல்லா விஷயங்களுக்கும் ரிவ்யூ பார்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்களை பற்றி கேட்டறிந்து யார் எங்களுக்கு சரியான எங்களுடைய பட்ஜெட்டில் சரி நாங்கள் எப்படி எதிர்பார்க்குறோமோ அதுக்கு ஏற்ற வகையில் அந்த ரியல்டர்ஸை தெரிவு செய்வதும் இங்கு முக்கியமான விஷயம். அடுத்ததாக இன்னொரு செய்தி, இந்த ஏர்வைஸ் வெஸ்ட்ஜெட் ஏர்வைஸ் தன்னுடைய அனைத்து கனடா ரூட்ஸையும் ஜூன் மாத அளவில் திறக்க இருக்கின்றன, ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் ஜூன் 24 ஜூன் 30 வரைக்கும் இந்த காலப்பகுதியில் இது ஆரம்பமாகும் என்றும் தெரியப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் சார்லோட் டவுன், ஃபெட்ரிக்ஷன், சிட்னி, சென்ட் ஜோன்ஸ், மாங்டன் மற்றும் கியூபெக் சிட்டி இந்த ரூட்ஸ் ஆரம்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அநேகமாக கல்காரியிலிருந்து இதெல்லாம் ஆரம்பிக்கப்படும் என்றும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நேரம் ஏர் கனடா இதை பற்றியும் நேற்று தினம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இருந்தாலும் மறுபடியும் கூறுகின்றேன். ஏர் கனடா தனது விடுமுறை நாட்களுக்கான விமான சேவைகளை ஆரம்பிக்க இருக்கின்றது. மே மாதம் முதல் இந்த மே மாத விடுமுறைக்கான இந்த சேவைகளை ஆரம்பிக்க இருக்கின்றன. கடந்த ஜனவரி மாதம் இதனுடைய இந்த விடுமுறைக்கான சேவைகள் நிறுத்தப்பட்டன இந்த பேண்டமிக் காரணமாக. எனவே ஏப்ரல் 30 வரை இது அமல் இருக்கும் என்றும் மே மாதத்துக்கு பிறகு இதனுடைய சேவைகள் மீண்டும் ஆரம்பமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே உங்கள் வெக்கேஷனுக்கு போகிறவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண தான் வேணும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த வெக்கேஷனுக்கு நீங்கள் போகக்கூடியதாக இருக்கும். அதில் இருந்த வெஸ்ட்ஜெட் பற்றியும் அதுவும் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே விமான சேவைகள் தற்போதைய நிலைமை ஏர்போர்ட்டில் என்ன மாதிரி சிச்சுவேஷன் கண்டு பார்க்கும்போது இப்பொழுது கூட ஆங்காங்கே சில குளறுபடிகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. உதாரணமாக சொல்லப்போனால் இந்த வெளியிலிருந்து உள்ளே வருபவர்கள் அந்த நெகட்டிவ் ரிசல்ட் என்பதை நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும். நிறைய பேர் இந்த போலியான நெகட்டிவ் ரிசல்ட்ஸை கொண்டு மாட்டியிருக்கின்றார்கள். அவர்களுக்கான அபராதமும் சரி, அது நிறந்தவர்களுக்கான சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை அண்மைய காலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினமும் நேற்றைய தினம் இந்த 2 நாட்களில் ஒருத்தர் கூட இப்படி தவறான பிழையான அதாவது போலியான இந்த நெகட்டிவ் ரிசல்ட் கொண்டு அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே முடிந்த வரைக்கும் இந்த வெளியிலிருந்து உள்ளே போவர்கள் அவருக்கான அந்த ஹோட்டல் ரிசர்வேஷன்லேருந்து அனைத்து விஷயங்களையும் அதுக்கான விதிகளை சரியான முறையில் பின்பற்றி அந்த விஷயங்களை பின்பற்றி வந்தால் தான் சரியான முறை உள்ளே வர முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். குட் ஈவினிங் கனடாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விஷயம் நாணய மாற்று வீதம். நாணய மாற்று வீதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 166.50 மற்றும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 58 ரூபா செல்கின்றது. எனவே இப்பொழுது பார்க்கலாம் நாணய மாற்று வீதம். கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி இலங்கை 166.50 இலங்கை ரூபா, இந்தியா 58 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.05 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி.
டொரண்டோ நேரம் 9:36. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் MP அக்கவுண்டிங் மற்றும் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியரன். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு தகவல், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் COVID-19 இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த ஹேர் கட் மற்றும் இந்த ஃபிட்னஸ் சென்டர், இந்த ரெண்டு விஷயம் நிறைய பேர் அப்பப்போ திறக்கிறதும் மூடுறதுமாக இருக்கின்றது. அது இப்பொழுது இந்த ஸ்டேஜ் 3 என்பது ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த ஹேர் சலூன், ஃபிட்னஸ் சென்டர்ஸ், ஜிம்ஸ் இதெல்லாம் திறக்கப்பட்டது தெரிஞ்ச விஷயம் கடந்த வருடம். ஆனால் எப்படி மீண்டும் இந்த செகண்ட் வேவ் வந்ததோ அதுக்கு பிறகு ஒட்டோட அப்படி எல்லாமே மூடினதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆங்காங்கே சில இடங்களில் மட்டும் இந்த கிரே ஜோனில், அதாவது கிரே ஜோன்லேருந்து ரெட் ஜோனுக்கு போன இடங்களில் மட்டும் ஒரு சில இந்த ஹேர் சலூன்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் சென்டர்ஸில் ஹேர் சலூன்ஸ் திறக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இதன் காரணத்தினால் இந்த கிரே ஜோனில் இருப்பவர்கள் அந்த ரெட் ஜோனில் இருக்கிற அந்த ஹேர் கட் ஸ்டேஷன்ஸுக்கு அங்கே போய் அந்த சலூன்லாம் போய் முடிவெட்ட வேண்டிய எல்லாமே இருக்கின்றது. அதே நேரம் இந்த ஃபிட்னஸ் சென்டர்ஸ் அதெல்லாம் இப்போதைக்கு சாத்தியம் இல்லை என்ற அளவு தான் இருந்து வந்தது. அந்த வகையில் இன்றைய நாள் முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் கூறியிருப்பதாவது, இதற்கான வாய்ப்புகள் இன்னும் ஒரு 2-3 வாரங்களில் திறக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது இந்த கட்டுப்பாடுக்கான வகையில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. காரணம், ஸ்ப்ரிங் ஆரம்பித்து விட்டது. எனவே இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் என்பதை இனி கொஞ்சம் அதிகரிக்கப்படும். அதனையும் ஆகலும் கட்டுப்பாட்டை கொண்டு அதை இன்னும் தெரியாத நம்ம அங்காலயங்கள் நடக்குமான ஒரு கவனத்துக்காக கட்டுப்பாடான முறையில் அதற்கு விதிகளுக்கு அமைய இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் திறக்கப்படலாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதுவும் அடுத்தடுத்த நாட்களிலும் அடுத்தடுத்த வாரங்களிலும் இந்த COVID-19 எண்ணிக்கை தொற்றுக்கள் எப்படி இருக்கின்ற பொறுத்தான் அதுவும் கூறப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அதனும் குறிப்பாக இந்த தேர்ட் வேவ் முதலே சொன்னது போல இந்த இரண்டாவது அலையை விட இன்னும் அதிகமாக இருக்கும், அதனுடைய பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மருத்துவர்களால். அதையும் கூட கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. மோன்ட்ரியல், கியூபெக் அந்த பகுதிகளை பார்க்கும்பொழுது ஓரளவு தளர்வுகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அங்கே சரியான விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அதே மாதிரி எப்பொழுது இங்கே இந்த தொற்றுக்கள் குறைவடைந்து ஓரளவு சமாளிக்கக்கூடிய வகையில் வரும்போது தான் இந்த ஸ்டேஜ் 2 அல்லது ஸ்டேஜ் 1 என்று கூட சொல்லலாம், அதை பற்றி யோசிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. அதே மாதிரி தான் கடந்த வாரம் கூட இந்த பேட்டியோ, அவுட் சைட் டைனிங் பேரியோ பற்றியும் அறிவித்திருந்தார்கள். அதுவும் சீக்கிரம் இன்னும் 1 வாரங்களில் திறக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. காரணம், இந்த ஸ்ப்ரிங் ஆரம்பித்து விட்டது. இன்னும் தொடர்ந்தும் அவர்களை வீட்டுக்குள் முழுக்கி வைப்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மன அளவில் பாதிப்பை கொண்டு வரும் என்ற காரணத்தால் தான் இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸுக்காக இந்த ஒரு அறிவித்தல் வழங்கப்படுகின்றது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எவ்வாறு நடைமுறைக்கு வருகின்றது என்று. நேரம் இப்பொழுது 9:38. அடுத்ததாக நாங்கள் செல்ல இருப்பது கலையரங்கம் பகுதியில். கலையரங்கம் பகுதியில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு நடனத்தை வழங்குகின்றார் ஷகானா கிரிதரன். கலையரவி அகாடமி ஆஃப் டான்ஸ் குழுவிலிருந்து இந்த நடனம் உங்களுக்காக. இப்பொழுது அதை பார்க்கலாம். குரல் கேட்கலையா, இல்லை குயில் கூட கூவலையா, உன் குரல் கேட்கலையா, இல்லை குயில் கூட கூவலையா, உன் முகம் பார்க்கலையா, இல்லை ஜாதி பூக்கலையா, உன்முகம் பார்க்கலையா, இல்லை ஜாதி பூக்கலையா, உன் பாதம் பதியலையா, இல்லையேல் மண்ணில் யாரும் வரையலையா, உன் பாசம் போதலையா, இல்லை புவி கூட சுற்றலையா, இல்லை புவி கூட சுற்றலையா, எதுவுமே புரியலையா, இல்லை என்னைத்தான் புரியலையா, என்னிடம் தெரியலையா, இல்லை என்னிடம் நான் தெரியலையா, என்னிடம் நான் தெரியலையா,
கண்ணம்மா கனவில்லையா கண்டனில் சுகமில்லையா என்னம்மா பொழுதில்லையா மனம் தனில் எந்தன் தொல்லையா சொல்லம்மா வாசல் வர வழி இல்லையா வாழ்வினில் வசந்தம் தர மொழி இல்லையா சொல்லம்மா வாசல் வர வழி இல்லையா வாழ்வினில் வசந்தம் தர மொழி இல்லையா கண்ணம்மா கனவில்லையா கண்களில் சுகமில்லையா என்னம்மா பொழுதில்லையா மனம் தனில் மனம் தனில் எந்தன் தொல்லையா We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. டொரண்டோ நேரம் 9:43. குட் ஈவினிங் கேட நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியரன். கலையரங்கம் பகுதியில் ஷகானா கிரிதரன் அவர்கள் வழங்கிய அந்த நடனம் பார்த்தோம். கலையரவி அகாடமி ஆஃப் டான்ஸ் குழுவிலிருந்து அந்த நடனத்தை பார்த்திருந்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது வானிலை அறிக்கை. கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளைய நாள் வானிலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம்லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 16°C, அதி குறைந்த வெப்பநிலை 8°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 18°C, அதி குறைந்த வெப்பநிலை 9°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 20°C, அதி குறைந்த வெப்பநிலை 9°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0.5°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10°C, அதி குறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் முகில் கூட்டம் மற்றும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம்லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:45. குட் ஈவினிங் கேட நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியரன். எனவே வானிலை அறிக்கை பார்த்தோம். குறிப்பாக சொல்லப்போனால் வான்கூவரை விட நாளை அநேகமான நகரங்களில் வெப்பநிலை அதிகமாக இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் மழை பொழியக்கூடிய வாய்ப்புகளும் நாளை நாள் அதிக அளவு தென்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகள். வழங்குகின்றார் P.s. சுதாகரன்.
வணக்கம். இன்று மார்ச் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றின் 3வது அலை முதல் 2ஐ விட மோசமானதாக இருக்கும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். நாடளாவிய ரீதியில் தடுப்பூசிகளின் வழங்கல் தொடரும் நிலையில் தொற்றின் 3வது அலையின் தாக்கத்தை எதிர்கொள்ள மருத்துவர்கள் தயாராகி வருகின்றார்கள். குறிப்பாக ஒன்டாரியோ, அல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்களில் 3வது அலையின் தாக்கம் மோசமானதாக இருக்கும் என எச்சரிக்கப்படுகிறது. ஒன்டாரியோவின் தலைமை மருத்துவர் மாகாணம் 3வது அலையை எதிர்கொள்வதாக அறிவித்துள்ள போதிலும் ஏனைய 2 மாகாணங்களான அல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகியன இதுபோன்ற அறிவித்தல் எதையும் வெளியிடவில்லை. கோவிட் தடுப்பூசிகளின் கட்டுப்பாடுகள் குறித்து கனடிய பிரதமர் கவலை தெரிவித்துள்ளார். ஆனாலும் இதனால் கனடா பாதிக்கப்பட்டுள்ளதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார். இன்றைய நாடாளுமன்ற கேள்வி நேரத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சுகாதார விமர்சகருமான மிஷல் ராம்பல் கார்னர் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கையில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நோய் தடுப்பு பிரச்சாரங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்காக இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து கனடாவுக்கான தடுப்பூசி விநியோகம் தடுத்து நிறுத்தப்படலாம் என பிரதமர் தனது பதிலில் கவலை தெரிவித்துள்ளார். ஆனாலும் இதனால் கனடாவின் தடுப்பூசி விநியோகம் பாதிக்கப்படும் என்பதற்கான எந்த அறிகுறியும் இதுவரை இல்லை என பிரதமர் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். இந்த விடயத்தில் ஐரோப்பிய ஆணையகத்தின் உயர்ந்த மட்டங்களுக்கு தான் நேரடி தொடர்புகளை பேணி கனடாவுக்கான தடுப்பூசி விநியோகத்தை உறுதி செய்யவுள்ளதாகவும் பிரதமர் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ மாகாணத்தின் வரவு செலவு திட்டம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று காலத்தில் மாகாணத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் பீட்டர் பெத்தலான்ஃபால்வி இன்று சமர்ப்பித்தார். டக்ஃபோர்ட் அரசாங்கம் அதிகரித்த சுகாதார செலவினங்கள், வணிகங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மானியங்களுடன் இந்த வரவு செலவு திட்டத்தை இன்று சமர்ப்பித்தது. தொற்றிலிருந்து வெளியேறும் பாதையில் $100 பில்லியன் அதிகமான புதிய கடனுடனும் பற்றாக்குறையுடனும் இந்த வரவு செலவு திட்டம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வரவு செலவு திட்டத்தில் 2021-2022 நிதி ஆண்டுகளுக்கான பற்றாக்குறை $33.1 பில்லியன் கணிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு $38.5 பில்லியன் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 2022-2023 நிதி ஆண்டுக்கான பற்றாக்குறை $27.7 பில்லியன் 2023-2024 நிதியாண்டுக்கான பற்றாக்குறை $20.2 பில்லியன் கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஒன்டாரியோ மாகாணம் $186.1 பில்லியன் செலவிடும் எனவும் இன்றைய வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டம் 2029 ஆண்டு வரை ஒன்டாரியோ மாகாணம் சமசீர் வரவு செலவு திட்டங்களுக்கு திரும்புவதை கணிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோ இன்று தொடர்ந்து 8வது நாளாகவும் 1500க்கும் அதிகமான கோவிட் தொற்றுக்களை பதிவு செய்துள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்தும் ஒன்டாரியோவில் அதிகரித்து வருகிறது. இன்று ஒன்டாரியோவில் 1571 தொற்றுகளும் 10 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் 893 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுடன் 333 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளார்கள் என்றும் விவரங்கள் வெளியாகியுள்ளன. ஒன்டாரியோ தவிர இன்று கியூபெக்கில் 783, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 716, அல்பர்டாவில் 692, சஸ்கேச்சுவானில் 190, மனிடோபாவில் 81, நியூ பிரன்ஸ்விக்கில் 12, நோவஸ்கோஷியாவில் 5, நியூஃபன்லாந்து மற்றும் லெபடோரில் 1 என இன்றைய தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் கனடாவில் இன்று மொத்தம் 4051 புதிய தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் 8, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 3, அல்பர்டாவில் 2, சஸ்கேச்சுவானில் 1 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 9,46,370 தொற்றுகளும் 22,759 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 8,86,512 பேர் சுகமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வியாழக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
டொரண்டோ நேரம் 9:51 கனடிய செய்திகள் பார்த்தோம். எனவே இத்துடன் குடிவெங்கடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் MP அக்கவுண்டிங் மற்றும் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியாரன் அவர்கள். எனவே இன்றைய நிகழ்ச்சியிலும் முக்கியமான பல விஷயங்களை நீங்கள் பார்த்தறிந்திருப்பீர்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் தினந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPTV-னூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் படைப்புகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். கலையரங்கம் பகுதியினூடாக அதை நாங்கள் ஒளிபரப்பக்கூடியதாக இருக்கும். எனவே நாளையும் நீங்கள் இது நேரம் குடிவெங்கடா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். எனவே இப்பொழுது விடைபெற்று நான் ஜேபிங்கிற ஜெயபிரகாஷ். நன்றி.